இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. இஸ்ரேலின் முற்றுகையை முறியடிக்க காசா நோக்கி உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் குளோபல் மார்ச் இது துனிசியாவிலிருந்து லிபியா வழியாக எகிப்து வரை தொடரும் பேரணியானது. துனிசியாவிலிருந்து துவங்கிய சுமூத் பேரணி என்று அழைக்கப்படும் இந்த பேரணியில் சுமார் 1000 பேர் கலந்துள்ளனர். அவர்கள் லிபியாவுக்கு சென்று அங்கிருந்து எகிப்து தலைநகரான கைரோவுக்கு பயணிக்கப் போகின்றனர். பேரணியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பணியாளர்கள் போன்றோருடன் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பங்கேற்றுள்ளனர். அவர்கள் ராஃபா எல்லைக்கு சென்று தீராத முற்றுகையை முறியடிக்க அழுண்காட்சியை காண்பிக்க திட்டமிட்டுள்ளனர். காசாவில் இருக்கும் இராணுவத்தின் முற்றுகை 20 மாதங்களாக நீடித்து வருகிறது. இத்தனை நாட்களில் 54,927 பேர் உயிரிழந்து 1,26,000 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அல் ஜசீரா செய்திக்குறிப்பு கூறுகிறது. இந்த பேரணி லிபியாவில் சாதாரண மக்களால் வரவேற்கப்பட்டாலும் கிழக்கு லிபிய அதிகாரிகளிடமிருந்து அனுமதி இன்றும் கிடைக்கவில்லை. தங்கள் தொழிற்சங்கங்கள், மனித உரிமை அமைப்புகள், வழக்கறிஞர் சங்கம் போன்றவை முழு ஆதரவு வழங்கி வருகின்றன. பேரணியினர்கள் எகிப்துக்கு செல்ல சிங்காய் சுத்தமாக அனுமதி கேட்கும் நிலையில் ராஃபா எல்லைக்கு செல்ல செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் சாமர்த்தியத்தின் அடிப்படையில் எகிப்து இன்னும் ஒன்று வைத்திருப்பது பாதுகாப்பு பிரச்சினை என கூறப்படுகிறது. காயா பென் எம் பாரேக் பேரணியில் பங்கேற்று பசியால் மக்கள் உயிரிழக்கக் கூடாது, இங்கு நின்று செய்வதில்லை என தனது உறுதியை தெரிவித்தார். இந்த முயற்சி மாறும் முன்பே நடந்த மாவி மார்மரா இனது தாக்குதலுக்கு 2010 ஆருப்ப செலுவிடும் உதவி கப்பல்களுக்கு பின்னடைவுகளை நினைவூட்டுகிறது. ஆனால் இப்போது ஆண்களை கடல் மூலம் தடுக்க முடியாதவே நிலம் வழியாக செயல்படப்படுகின்றது. இது ஒரு உலக பேரணி. லண்டனிலிருந்து டியூனிஸ் வரை ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்று இது உலகத்தின் கவனத்தை இயக்குகிறது என்று ஆதரவு பெற்ற அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த பயணம் வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கு விடை கிடைக்காத போதிலும் காசா மக்கள் மீது நிகழும் வன்முறையை உலகம் கண்டுகொள்ளச் செய்யும் ஒரு முக்கியமான முயற்சி இது என்று போராளிகள் கூறுகின்றனர். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.